Pteridophytes. Plant kingdom லெசன்ல pteridophytes வந்து bryophyte அடுத்து வருது. They are seedless vascular cryptogams. இதுக்கு முன்னாடி குரூப் bryophyteல பார்த்தோம் vascular tissue இல்லை அப்படின்னு பார்த்தோம். absent அப்படின்னு பார்த்தோம். அதான் நான் வாஸ்குலார் கிரிப்டோகாம்னு சொன்னோம். பட் இது வந்து வாஸ்குலார் கிரிப்டோகாம்னு சொல்கிறோம். பட் சீட் ப்ரொடக்ஷன் இல்லை, அதனால சீட்லெஸ் வாஸ்குலார் கிரிப்டோகாம் அப்படின்ற நாமென்க்ளேச்சர் இதுக்கு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ். இதுக்கு முன்னாடி அந்த பிரையோஃபைட் குரூப் பார்த்தா லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம்னு பேர் வச்சோம். இது ஃபுல்லாகவே வாட்டரில் இல்லை, ஃபுல்லாகவே லேண்டில் தான். ரீப்ரொடக்ஷனுக்கும் ஃபுல்லாகவே லேண்டில் தான். அதனால் ஃபஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ். ஃபஸ்ட் பிளான்ட்ஸ் டு அக்வயர் வாஸ்குலார் டிஷ்யூ. ஜைலம் ஃப்ளோயம் இதில் தெளிவாக வந்துருச்சு, அதனால் வாஸ்குலார் கிரிப்டோகாம். இந்த குரூப்பில் என்னென்னலாம் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். கிளப் மாஸ், ஹார்ஸ்டைல்ஸ், வில்வோர்ட்ஸ், வாட்டர் ஃபர்ன்ஸ், ட்ரீ ஃபர்ன்ஸ். ஸோ இதில் வரக்கூடிய பிளான்ட்ஸை இந்த மாதிரி நம்ம குரூப்ஸாக பிரிக்கலாம். இது கிளாசிஃபிகேஷனில் இதில் இந்த குரூப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கிளப் மாஸ் எப்படி அதில் பிரையோஃபைட்டில் வந்து லிவர்வோர்ட்ஸ், ஹார்ன்வோர்ட்ஸ், மாசஸ் இப்படியெல்லாம் குரூப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி டெரிடோஃபைட்ஸில் கிளப் மாஸ், அதேமாரி ஹார்ஸ்டைல்ஸ், குவில்வோர்ட்ஸ் and water ferns and tree ferns are present. Pteridophytes are vascular cryptogams and are abundant in Devonian period. Devonian period na enna? Of Paleozoic era. நம்ம எர்த்தோட ஆரிஜின்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த வேர்ல்டோட ஹிஸ்டரியை டிஃப்ரெண்ட் இயான்ஸாக பிரிக்கிறோம். அப்புறம் அதை எராஸாக பிரிக்கிறோம். அப்புறம் அதை பீரியட்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த எர்த்து தோன்றினதாக நம்ம கன்சிடர் பண்ணுற டைமை வந்து ஃபைனிரோ ஜோயிக் இயான் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். அந்த ஃபைனிரோசோயிக் இயானில் ஒரு 3 எராஸ் இருக்குது. சீனோசோயிக், மீசோசோயிக், பேலியோசோயிக்னு சொல்லிட்டு. இந்த பேலியோசோயிக் எரா அங்கே தான் வந்து டெரிடோஃபைட்ஸ் ஆரிஜின் ஆகிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் டிவோனியன் பீரியட் இங்கே வருது, இந்த இடத்துல வருது. கிட்டத்தட்ட ஒரு 400 மில்லியன் இயர்ஸ், இன்னைக்கிலிருந்து 400 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி டெரிடோஃபைட் ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பேலியோசோயிக் எரா, டிவோனியன் பீரியட், 400 மில்லியன் இயர்ஸ் எகோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டெரிடோஃபைட்ஸ் ஆர் த பிளான்ட்ஸ் மோஸ்ட்லி ஸ்மால் ஹெர்பேசியஸ் and grow well in the moist, cool and shady places. நல்லா அழகுக்காக நிறைய இடத்துல வளர்த்துவாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட் டு க்ரோ, ஏன்னா அதோட கண்டிஷன்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் தான், அதுக்கு ஐடியல் கண்டிஷனில் மட்டும்தான் வளரும். மாயிஸ்ட், கூல் அண்ட் ஷேடி பிளேசஸில் வளரும். வாட்டர் நிறையா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹெர்பேசியஸாக தான் இருக்கும். மாயிஸ்ட், கூல் அண்ட் ஷேடி பிளேஸ். மற்ற மரம், செடி, கொடி அதுக்குள்ளார அது நிறையா வளரும். ஹெர்பேசியஸான ஹேபிட். ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். டெரிடோஃபைட் இஸ் ஏ ஸ்போரோஃபைட். 2N. நம்ம ஒரு பிளான்ட்ல 2 ஃபேஸஸ் இருக்கிறதா பார்த்தோம். 2N ஃபேஸ் ஒன்று, 1N ஃபேஸ் ஒன்று. டெரிடோஃபைட்லாம் அந்த 2 ஃபேஸுமே இருக்கு. 2 ஃபேஸுமே ப்ராமினெண்ட்டாக தெரியும். அப்போ இந்த 2N ஃபேஸ் தான் வந்து இதில் டாமினன்ட் ஃபேஸ், கிளியராக இருக்கக்கூடிய ஃபேஸ். இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இதில் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ்னு 3 டிஸ்டிங்க்ட் ஃபேஸஸ் கிளியராகவே இருக்குது. ஸோ சாயிலுக்குள்ளார ரூட் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ரைசோம் டைப்பில் ஒரு ஸ்டெம் தெரியுது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் கிளியராக தெரியுது. த ரூட்ஸ் ஆர் அட்வென்டிஷியஸ். கீழே உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இப்படி அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் இருக்குது. இது டெரிடோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர், ஸ்போரோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர். இன்னொரு பிக்சர் இதில் பாருங்களேன். ரைசோம் இது,
ரைசோம் அப்படின்னா ஹரிசான்டலி க்ரோயிங். டர்மரிக் பார்த்துருப்பீங்க, ஜிஞ்சர் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஹரிசான்டலி க்ரோயிங் ஸ்டெம்முக்கு வந்து ரைசோம்னு பேர். இதில் இதை தான் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டெம்லேருந்து நிறைய ரூட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது அட்வென்டிஷியஸ் ரூட்னு சொல்லலாம். ஏன்னா ரேடிக்கலை தவிர்த்து வேறு எங்கேருந்து ரூட் ஃபார்ம் ஆனாலும் அதுக்கு பேர் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். லீவ்ஸ் மேலே ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சரில் அடுத்துல ஸ்டெம்மில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்டெம்மோட க்ரோத் பார்த்தா 2 டைப், மானோபோடியல் ஆர் டைகாட்டமஸ். இந்த ஃபஸ்ட் பிக்சரில் பார்க்குறது மானோபோடியல். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டெம் வளர்ந்துட்டு போகுது, அதிலிருந்து 2 சைடும் பிரான்ச் ஆல்டர்னேட் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, இதுவும் மானோபோடியல் தான். இது ஆல்டர்னேட் பிரான்ச்சு, இது ஆப்போசிட் பிரான்ச். அதே ஸ்டெம்மில் ஒரு இடத்துலேருந்து பிரான்ச்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பிரான்ச், ஒரு இடத்துலேருந்து பிரான்ச்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பிரான்ச். ஸோ இது ஒரு மாதிரியான ஸ்ட்ரக்சர். டைகாட்டமஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 2 பிரான்ச், 2ஆக பிரான்ச் ஆகுது. ஸ்டெம் பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 2ஆக இந்த கிவன் பிளேஸில் 2ஆக பிரான்ச் ஆகிருக்கு. அடுத்து இன்னொரு கிவன் பிளேஸ்லேயும் 2ஆக பிரான்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து இங்கேயும் 2ஆக பிரான்ச் ஆகிருக்கு. ஸோ எந்த கிவன் பிளேஸாக இருந்தாலும் 2 கவட்டையாக அப்படி கிளச்சிக்கிட்டு போகிறது, அதுதான் டைகாட்டமஸ் பிரான்ச்சிங். லீவ்ஸ் மேபி மைக்ரோஃபில்லஸ் ஆர் மெகாஃபில்லஸ். இப்படி குட்டி குட்டியாக லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மைக்ரோஃபில்லஸ். மெகாஃபில்லஸ் லீஃப் இருக்கா? இருக்குது. இந்த பாருங்கள், பெருசாக லார்ஜாக லீஃப். இதில் டெரிடோஃபைட்டில் பெருசுன்றது இதுதான். இந்த லீஃப் வந்து மெகாஃபில்லஸ் லீஃப். பெரிய லீஃபாக இருந்துச்சுன்னா மெகாஃபில்லஸ், குட்டி குட்டியாக வந்துச்சு அப்படின்னா மைக்ரோஃபில்லஸ். ஸ்டீல் ஸ்டெம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸ்டெம்மை கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் தெரியும். அவுட்லைனில் நடுவாண்ட இருக்கிற இந்த போர்ஷன் தான் வந்து ஸ்டீலார் போர்ஷன் அப்படின்னு பேர். உள்ளுக்குள்ளார வாஸ்குலர் டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த போர்ஷனை, ஸ்டீலார் போர்ஷனை 2 டைப்பாக நாம் இங்கே பார்க்குறோம். புரோட்டோஸ்டீல், சைஃபனோஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புரோட்டோஸ்டீல்ன்றது சென்ட்ரலில் ஜைலம், சுற்றிலும் ஃப்ளோயம், அவ்வளோதான். சாலிடாக ஜைலம் இருக்குது இந்த ஃபஸ்ட் பிக்சரில், அப்புறம் சுற்றிலும் ஃப்ளோயம். இங்கே சாலிடாக ஆனால் ரிட்ஜஸாக ஜைலம் இருக்குது, சுற்றிலும் ஃப்ளோயம். அதுலேயும் இங்கேயும் அதே மாதிரி தான், பிளேட்டாக ஜைலம், சுற்றிலும் ஃப்ளோயம். ஸோ இதை வேறு டைப்ஸாக பிரிச்சுருக்கோம். நம்ம அதெல்லாம் தேவையில்லை. புரோட்டோஸ்டீல் பேசிக் டைப் இது. சைஃபனோ ஸ்டீல் அப்படின்றது வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸு, அதை சுற்றியும் ஜைலம். இந்த ஜைலத்தை நான் வந்து ஸ்ட்ரைப்ஸ் போடுறேன், ஜைலம் இங்கே. இப்போ இதை சுற்றியும் ஃப்ளோயம். ஸோ நடுவான ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதனால் அதுக்கு பேர் தான் சைஃபன் அப்படின்னு பேர். இந்த ஸ்பேஸை சுற்றிலும் ஜைலம், அதை சுற்றிலும் ஃப்ளோயம். சைஃபனோஸ்டீல் மார்சிலியாங்கிற பிளான்ட்டில் நீங்கள் இதை பார்க்கலாம். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் சைஃபனோஸ்டீல், அதோட வேரியன்ட். இது எல்லாமே மேஜர் வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கீட்ஸ் தான். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி யாருமே இல்லை, ஏன்னா எல்லாம் வாட்டர் பிளண்டியாக அவைலபிளாக இருந்ததுனால வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூன்னு சொல்லி யாருமே இல்லை. இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஜைலம் ஃப்ளோயம் டெவலப் ஆகிடுச்சு. ஜைலமில் மெயினாக ட்ரக்கீட் கண்டக்ட்ஸ் வாட்டர். சரி, செலாஜினலால் மட்டும் வெசல் இருக்குது. பொதுவாக வெசலை நீங்கள் பார்க்க முடியாது, ஈவன் ஜிம்னோஸ்பம்ஸ்லேயே வெசல் பார்க்க முடியாது. அப்படி வெசல் பார்த்தீங்கன்னா கூட அதில் சில வேரியேஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து வெசல்ஸ் இருக்குது. எங்கேனா செலாஜினலாங்கிற பிளான்ட்டில் மட்டும் இருக்குது. ஸ்பொராஞ்சியா ஸ்போர் பேரிங் பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் போன் ஆன் ஸ்பெஷல் லீவ்ஸ் கால்டு ஸ்போரோஃபில். ஸ்பொராஞ்சியா இருக்குது, ஸ்போர் பியரிங் பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது எங்கன்னா ஸ்போரோஃபில்ல இருக்குது. ஸ்போர் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கு ஸ்போரோஃபில்னு பேர். ஸ்போரோஃபில்ஸ் கெட் ஆர்கனைஸ்டு டு ஃபார்ம் எ கோன் கால்டு ஸ்ட்ரோபிலஸ். ஸோ இந்த ஸ்போரோஃபில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் வித் சோரஸ், இதெல்லாம் இந்த புள்ளியாக இருக்கிறதெல்லாம் சோரஸ். இந்த சோரஸ் இருக்கிற லீஃபை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்போரோஃபில்னு சொல்கிறோம்.
இந்த ஸ்போரோஃபில் இருக்கிற லீஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கனைஸ் ஆகி ஸ்ட்ரோபிலஸா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்ட்ரோபிலஸ் இருக்கிற பிளான்ட்ஸும் இருக்கு, ஸ்போரோஃபில் இருக்கிற பிளான்ட்ஸும் இருக்கு. நமக்கு டெரிடோஃபைட்ல இப்படி டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரோபிலஸ் தான் ஃபியூச்சர்ல, இது வந்து ஸ்போரோஃபில் இருக்கிற பிளான்ட்ஸ். ஃபியூச்சர்ல என்ன ஆச்சுன்னு கேட்டா நமக்கு ஒரு ஃப்ளாரா மாறி இருக்கும். எக்ஸாம்பிள் சலாஜினல்லாம் ஈக்விசிட்டம். இதுதான் ஸ்ட்ரோபிலஸ் ஆர் கோன் அப்படின்னு பேரு. இந்த ஸ்ட்ரோபிலஸ் ஆர் கோன் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஃப்ளாரா மாறி இருக்கும். இந்த ஸ்ட்ரோபிலஸ் ஆர் கோன்ல இருந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்போர்ஸ் இதெல்லாம், இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் சிமிலரா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஹோமோஸ்போரஸ். சரி, லைக்கோபோடியம் எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஸ்போர்லயே 2 டைப் இருக்குன்னு வச்சுக்கிய. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சின்னதா ஒன்று, இப்படி பெருசா ஒன்று, 2 டைப் இருந்துச்சுன்னா ஹெட்டிரோஸ்போரஸ். ஸோ ஹோமோஸ்போரஸ், ஹெட்ரோஸ்போரஸ். செலாஜினலால ஹெட்ரோஸ்போரஸ் கண்டிஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெட்ரோஸ்போரஸ் கண்டிஷன் தான் ஃபியூச்சர்ல சீட் ஹேபிட் ஆரிஜின் ஆகிறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஹெட்ரோஸ்போரஸ் கண்டிஷன் பாக்குறீங்க. செலாஜினலால பாருங்க, ஒரு சைடு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்போர், இன்னொரு சைடு மெகாஸ்போர். குட்டி குட்டி ஸ்போர்ஸ் இந்த சைடு மெகாஸ்போர்ஸ். Development of sporangia may be eusporangiate or leptosporangiate. இங்க வந்து ஒரு group of initials, group of starters develops and forms the sporangium. இங்க ஒரு சிங்கிள் செல்லில் இருந்து ஸ்பொராஞ்சியம் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி குரூப்ல இருந்து ஃபார்ம் ஆனா யூஸ்பொராஞ்சியம் ட்ரூ ஃபார்மேஷன். ஒரு சிங்கிள் செல்ல இருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லெப்டோஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியம் ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர் மதர் செல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது அண்டர்கோ மியாசிஸ் செகண்ட் ஸ்டெப்பு. ஸ்போர் டெட்ரட் ஃபார்ம் ஆகிறது தேர்ட் ஸ்டெப். மியாசிஸ் நடக்கிறதுனால 4 ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்போர்ஸ் எல்லாம் 1N இருக்கும். இதெல்லாம் ஃபார்ம் ஆகிற ஸ்போர்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸ்போர்ஸ் ஜெர்மினேட்ஸ் இன்டு ப்ரோதாலஸ். ஸ்போரோஃபைட்ல இருந்து ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகிச்சு. The spores develops into gametophyte. இந்த gametophyteக்கு இன்னொரு பேர் தான் ப்ரோதாலஸ். இப்போ நீங்க பிக்சர்ல பார்க்கிறது ப்ரோதாலஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஏன் சார் ப்ரோதாலஸ்? இதுல டெரிடோஃபைட்ல வர்ற கேமெட்டோஃபைட்ல கொஞ்சம் டிஃபரெண்ட். ஒரு மாதிரி கார்டேட் ஷேப்ல சின்னதா ஒரு கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆகுது. இங்கே தான் நீ பார்க்க முடியும். டெரிடோஃபைட்ல மட்டும்தான் இந்த கேமெட்டோஃபைட்டை பார்க்க முடியும். ஸோ வி கால் இட் ஆஸ் ப்ரோதாலஸ். ஹேப்ளாய்டு மல்டிசெல்லுலார் கிரீன் கார்டேட் ஷேப்டு இண்டிபெண்ட். இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கேமெட்டோஃபைட்டும் தனியா லேண்ட்ல இட் லிவ்ஸ். ஸ்போரோஃபைட்டும் தனியா லேண்ட்ல இண்டிபெண்டா இட் கேன் லிவ். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன், ரெஸ்டிங் பட்ஸ், ரூட் டியூபஸ், அட்வென்டிசியஸ் பட்ஸ்னு ஒரு 4 டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்டட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் oogamous டைப். செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆந்த்ரிடியம், ஆர்கிகோனியம், இந்த ரெண்டுமே செக்ஸ் ஆர்கன். லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாமே. இதில் வந்து நம்ம ப்ரோதாலஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. ப்ரோதாலஸ் தான் வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸோட ஃபஸ்ட்டு ப்ரோ ஸ்ட்ரக்சர். அதுலேருந்து ஆந்த்ரிடியம், ஆர்கிகோனியம் ரெண்டும் ஃபார்ம் ஆகும். ஆந்த்ரிடியம் உங்களுக்கு தெரியும் மேல், ஆர்கிகோனியம் உங்களுக்கு தெரியும் ஃபீமேல் ஸ்ட்ரக்சர்.
அப்போ ஆந்திரீடியத்திலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா ஆந்த்ரோசோவாய்டு ஃபார்ம் ஆகும். ஆர்கிகோனியத்திலேருந்து எக் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டும் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஜைகோட். இப்போ இவ்வளோ நேரம் இருந்தது எல்லாமே ஹாப்ளாய்டு 1n. இனி நமக்கு இருக்க போகிறது எல்லாமே 2n டிப்ளாய்டு. இந்த டிப்ளாய்டு ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்போரோஃபைட்டை கொடுத்துரும். ஸ்போரோஃபைட் இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ நம்ம பார்த்தது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸ்போரோஃபைட் அகைன் ப்ரோத்தேலஸை ஃபார்ம் பண்ணும் பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்போர்ஸ். நம்ம ஸ்போர்ஸ் தான் பார்த்தோமே, ஹோமோஸ்போரஸ், ஹெட்ரோஸ்போரஸ், யூஸ்பெராஞ்சியேட், லெப்டோஸ்பெராஞ்சியேட், இப்படியெல்லாம் ஏதோ ஸ்போரை ஃபார்ம் பண்ணி ப்ரோத்தேலஸை வளர்க்குது. ப்ரோத்தேலஸ் அதே மாதிரி நமக்கு ஸ்போரோஃபைட்டை கொடுக்குது. ஸோ எப்படி கொடுக்குதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இப்படி ஒரு லைஃப் சைக்கிள் கோயிங் ஆன். டெரிடோஃபைட்ஸை ரைமர் 1954 கிளாஸிஃபை பண்ணுறாரு. 5 டிவிஷன்ஸ், 19 ஆர்டர்ஸ் அண்ட் 45 ஃபேமிலிஸாக. அவருடைய சப் டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜைலோஃபைட்டாப்சிடா, ஜைலடாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டீராப்சிடா. தீஸ் ஆர் ஆல் த 5 சப் டிவிஷன்ஸ். அப்புறம் அதுக்கு கீழே 19 ஆர்டர்ஸ், 48 ஃபேமிலிஸ். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ். Rumora adiantiformis, leather leaf fern, cut flower arrangement, நமக்கு நல்ல டெக்கரேஷன்லாம் அதை யூஸ் பண்ணுறோம். மார்சிலியா ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். அசோலா பயோஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம். ட்ராப்ட்ரிஸ் ஃபெலிஸ்மாஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் டைப் வார்முக்கு யூஸ் பண்ணுறோம். டெரிஸ் விட்டேட்டா ரிமூவல் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் சாயில்ஸ் பயோ ரெமிடியேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். டெரிடியம் லீவ்ஸ் ஈல்ட் green dye. Equisetum stem for scoring. Xylotum, Lycopodium, Salaginella, Angiopteris, Maracea, ornamental plants are used பண்ணுறோம். டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம். இந்த ஸ்டெம்முக்குள்ளார ஸ்டீல் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. கட் பண்ணி பார்த்தா ஒரு அவுட்லைன் தெரியும். அதுக்குள்ளார மறுபடியும் ஒரு சர்க்குலர் அவுட்லைன் தெரியும். ஜைலம் ஃப்ளோயம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த இன்னர் சைடில் இருக்கிற இந்த சர்க்குலர் அவுட்லைனுக்கு தான் ஸ்டீல்னு பேர். The steel refers to the central cylinder vascular tissues, xylem and phloem, pericycle and sometimes medullary rays. ஸோ இந்த ஸ்டீலை பற்றி நம்ம தனியாக இப்போ பார்க்க போகிறோம். அதில் 2 பேசிக் டைப் அப்படியே பார்த்தோம். புரோட்டோ ஸ்டீல், நடுவாண்டு ஒரு சாலிடான xylem, சுற்றிலும் phloem, புரோட்டோ ஸ்டீல். சைஃபனோ ஸ்டீல் அப்படின்னா நடுவாண்டு ஒரு கேப் ஸ்பேஸ், சுற்றிலும் xylem, அதுக்கடுத்து phloem. இது xylem, இதுக்கடுத்து phloem. இதுக்கு தான் சைஃபனோ ஸ்டீல் அப்படின்னு பேர். புரோட்டோ ஸ்டீலில் ஹாப்ளோ ஸ்டீல், ஆக்டினோ ஸ்டீல், பிளக்டோ ஸ்டீல், மிக்ஸ்டு புரோட்டோ ஸ்டீல்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. சைஃபனோ ஸ்டீலில் எக்டோஃபோலிக் சைஃபனோ ஸ்டீல், ஆம்பிஃபோலிக் சைஃபனோ ஸ்டீல், சொலினோ ஸ்டீல், யூ ஸ்டீல், அடக்டோ ஸ்டீல், பாலிசைக்ளிக் ஸ்டீல்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே இதோட வேரியன்ட்ஸ். சொலினோ ஸ்டீலில் மறுபடியும் எக்டோஃபோலிக் சொலினோ ஸ்டீல், ஆம்பிஃபோலிக் சொலினோ ஸ்டீல், டிக்டியஸ் ஸ்டீல்னு சொல்லிட்டு டைப்ஸ் இருக்குது. புரோட்டோ ஸ்டீல் அதில் டைப்ஸ் பார்த்தோம். இதுதான் புரோட்டோ ஸ்டீல். சலாஜினெல்லாம் அது இருக்குது. புரோட்டோ ஸ்டீல்லையே ஆக்டினோ ஸ்டீல் மாதிரி ஒரு மாதிரி ரிட்ஜஸ்ஸாக இப்படி வந்துருக்கு பாருங்கள். ஸோ ஒரு சாலிடாக ரவுண்டாக இல்லாமல் இப்படி ரிட்ஜஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஆக்டினோ ஸ்டீல் அதுக்கு பேர். பிளக்டோ ஸ்டீல் ஒரு மாதிரி பிளேட்டாக xylem ஃபார்மேஷன் இருக்குது. அப்புறம் ஃப்ளோயம் அதை சுற்றி எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. லைக்கோபோடியம் கிளாவேட்டம் இதுக்கு எக்ஸாம்பிள். புரோட்டோ ஸ்டீலில் மிக்ஸ்டு புரோட்டோ ஸ்டீல், பாயசத்தில் நிறைய முந்திரி திராட்சையெல்லாம் இருக்கிற மாதிரி இப்படி நிறைய xylem பேச்சஸ் இருக்குது. அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோயம் அப்படி மிக்ஸ்டாக இருக்குது. xylem phloem மிக்ஸ்டாக இருக்கிறதுனால லைக்கோபோடியம் செர்னமில் பார்க்குறீங்க. இதை மிக்ஸ்டு புரோட்டோ ஸ்டீல் இதோட ஒரு ட்ரூ பிக்சர். இது சைஃபனோ ஸ்டீல். இதில் நிறைய டைப்ஸ் இருக்கிறத பார்த்தோம். எக்டோஃபோலிக் சைஃபனோ ஸ்டீல், ஆம்பிஃபோலிக், சொலினோ ஸ்டீல், யூ ஸ்டீல், அடக்டோ ஸ்டீல் அண்ட் பாலிசைக்ளிக் ஸ்டீல்.
எக்டோஃபோலிக் சைஃபனோஸ்டீல் நடுவாண்ட ஒரு ஸ்பேஸை வந்து பித் அப்படின்னு சொல்லிக்கலாம். இனி நாம பித்து ஆர் மெடுல்லா, ஜைலம், இது ஃப்ளோயம். இதுதான் வந்து எக்டோஃபோலிக் சைஃபனோஸ்டீல். ஆம்பிஃபோலிக் 2 தடவை ஜைலம் ஃப்ளோயம் மாறி மாறி வந்திருக்கு. இதுக்கு பேர் ஆம்பிஃபோலிக். ஃப்ளோயம் இங்க ஒரு தடவை, இங்க ஒரு தடவை ஃப்ளோயம். 2 times வந்திருக்கு ஆம்பிஃபோலிக். The phloem is present on both sides of the xylem. அதனால தான் இதுக்கு பேர் ஆம்பிஃபோலிக். மார்சிலியால பார்க்குறீங்க. சொலினோஸ்டீல் ஆல்ரெடி பார்த்தோம். சென்டரில் ஒரு பித், சுற்றிலும் xylem, phloem. இது சொலினோஸ்டீல். எக்டோஃபோலிக் சொலினோஸ்டீல். Pith is in the center and the xylem is surrounded by phloem. ஆஸ்முண்டால அதை நீங்க பார்க்குறீங்க. பித்து, xylem, phloem. இது phloem. ஆம்பிஃபோலிக் சொலினோஸ்டீல் 2 தடவை. அடியாண்டம், பெடேட்டம். டிக்டியோஸ்டீல். இதுதான் டிக்டியோஸ்டீல். கொஞ்சம் பார்ட்டா பிச்சு விட்ட மாதிரி, இதை 2 தடவை 3 தடவை கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. இதுதான் டிக்டியோஸ்டீல். U-steel. The steel is split into distinct collateral vascular bundles. இங்க பாருங்களேன், இதுல இருந்தா U-steel ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம டைகாட் ஸ்டெம்ல இந்த மாதிரி தான் பார்ப்போம். சின்ன சின்ன பீஸ் ஆஃப் xylem phloem இருக்கு. அந்த பீஸ் பார்த்தா நமக்கு டாப் மாதிரி பம்பர மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு 4-5 பம்பரத்தை சுற்றியும் அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. டிக்டியோ U-steel டைகாட் ஸ்டெம்ல இருக்குது. சைஃபனோஸ்டீல், அதில் அடக்டோஸ்டீல். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வாஸ்குலார் பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளி வீசி விட்ட மாதிரி சதர்ன மாதிரி இருக்கு. மோனோகாட் ஸ்டெம்ல அதை நம்ம பார்க்கலாம். பாலிசைக்ளிக் ஸ்டீல், நிறைய சைக்கிள்ஸ் உள்ளுக்குள்ளாரியே அந்த xylem phloem அரேஞ்ச்மெண்ட் நிறைய சைக்கிள்ஸாக இருக்கு. டெரிடியத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான் திரும்ப ரீகலெக்ட் பண்ணிக்கிறோம். சைஃபனோஸ்டீல எக்டோஃபோலிக் சைஃபனோ, ஆம்பிஃபோலிக், சொலினோஸ்டீல், யூஸ்டீல், அடக்டோஸ்டீல், பாலிசைக்ளிக் ஸ்டீல்னு பிரிக்கிறோம். அதில் நாம் இந்த யூஸ்டீல சொலினோஸ்டீல எக்டோஃபோலிக், ஆம்பிஃபோலிக், டிக்டியோஸ்டீல் அப்படின்னு